ஹாய், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் லூப் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சில்க் த்ரெட் நான் எடுக்கிற மாரி நான் எப்போதுமே எடுக்கிற மாரி எடுத்துக்கிறேன். இதுக்கு பேக்கில் நம்ம எந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் மாரி போடுவோம் பார்த்தீங்களா, அதேமாரி போட்டு எடுத்துப்போம். இப்போ நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சை ஒரு பெரிய செயினாக போட்டுட்டு திருப்பி ஆல்ரெடி போட்ட செயினுக்கு உள்ள சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு சென்டரில் ஒரு லூப் மாரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் இந்த ஸ்டிச்சோட மெத்தடு. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் கிளாஸில் பார்த்துருக்கீங்களா, பேக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதேமாரியே போடுவோம். ஆனால் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் மாரி போட்டுட்டு நம்ம பின்னாடி திருப்புவோம். ஆனால் இதில் அப்படி இல்லாமல் செயின் லாக்லாம் எதுவுமே போடாமலே ஒரு பெரிய செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பேக்லேருந்து ஒரு செயின் போட்டு இழுத்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் லூப் ஸ்டிச்சு. ஓகேங்களா. அதே சேம் மெத்தட் தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இது போடும்போது சென்டரில் ஒரு பெரிய செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது தூக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அது நீங்கள் அதுக்கு உள்ளே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்கள்ல, அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிக்கும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் நார்மலாக போடுற மாதிரியே போட்டுட்டு வாங்க. நான் போடுறேன் பார்த்தீங்களா, அது தூக்குதா, நான் அடுத்து ஒரு பெரிய செயின் போட்டு இழுக்கும்போது கரெக்டாக அது லூப் மாரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான் இந்த ஸ்டிச்சோட மெத்தடு. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கேளுங்கன்னு அதை கிளியர் பண்ணுறேன். இதுக்கு ஃபைனலாக ஒரு எண்ணாட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நான் இதை சரி த்ரெட்லேயும் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு நான் ஒரு சரி த்ரெட் எடுத்துக்கிறேன். அதை நான் ஒரு ஸ்டான்ஸாவாக எடுத்து நாட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா. போட்டுட்டு இதுக்கு அதேமாரியே ஒரு ஸ்ட்ரைட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். அதே சேம் மெத்தட் தான். ஒரு பெரிய செயின் போடுறேன்னா போட்டுட்டு அப்படியே திருப்பி ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளேயே ஒரு சின்ன செயின் போட்டு இழுத்தா அப்படின்னா அது சென்டரில் ஒரு லூப் மாரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான். நம்ம கிட்டத்தட்ட அட்வான்ஸ் லெவலில் நெருங்கிட்டுருக்கோம். ஓகேங்களா. நான் இது உங்களுக்கு புரியனாலும் கொஞ்சம் ஜூமிங்கில் காட்டுறேன். நான் எப்படி போடுறேங்கிறத மட்டும் கவனிங்க. நான் இப்படி போடவும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான்.
ஃபைனலாக ஒரு எண்ணாட்டு போட்டுடலாமா? ஃபைனலாக ஒரு எண்ணாட் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை முடிச்சிடுவோம். இப்போ நம்ம லூப் ஸ்டிச்சு முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கோம், ஜரி த்ரெட்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த கிளாஸை ஃபைனலாக முடிச்சிட்டோம். அடுத்து என்ன ஸ்டிச்சிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.